வெல்கம் பேக் டு வரன் ரேட்ஸ் டெக்காய்ட் ஃபயர் கிளிம்ஸ். தெலுங்கு அண்ட் ஹிந்தி 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் தெலுங்கு தான் ஒரிஜினல் வெர்ஷன், ஹிந்தி வந்து அதுக்கப்புறம் டப் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது ஒரு பைலிங்குவல் மூவி. ஸோ சைமல்டேனியஸாக தான் 2 லாங்குவேஜஸ்க்குமே ஷூட்டிங் போயிருக்கணும். அடிவிசேஷ் அவரோட ஒரே ஒரு மூவி தான் நான் பார்த்துருக்கேன், ஹிட் 2. ஹிட்டுன்னே சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு படத்துலையுமே, H18 தான் சொல்லுவாங்க. அந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிட் 1, ஹிட் 2, ஹிட் 3 3 படத்துக்குமே ட்ரெய்லர்ஸ் நான் ரியாக்ட் பண்ணி போட்டிருப்பேன். அது ஒரு செம்ம கதை. அந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. இந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்கு 2 days அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஐகார்டில் தரேன், என் ஸ்க்ரீனில் கூட வரும் வீடியோ முடிஞ்ச அப்புறம். டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது என்ன கதை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, மிருணால் தாக்கூர் இவங்களோட படமும் ஒன்றே ஒன்று தான் பார்த்துருக்கேன், சீதாராமம். கல்கியில் வந்து குட்டியான ஒரு போர்ஷன் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதான் 2 பேர் படங்களுமே ஒன்றே ஒன்று தான் பார்த்துருக்கேன் சொல்ல போனால். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் லைட்டாக படிச்சிடலாம். ஸ்டாரிங் அதிவிசேஷ், மிருணால் தாக்கூர், அனுராக் காஷ்யப், மகாராஜாவில் பார்த்துருப்போம். அப்புறம் இமைக்கா நொடிகள் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பிரகாஷ் ராஜ், அதுல் குல்கர்னி, சுனில் ஜெயின், மேரிகான், காமாக்ஷி பாஸ்கர்லா. பிரகாஷ் ராஜுமே இருக்காரா? டைரக்டர் ஷானல் டியோ. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அதிவிசேஷ் அண்ட் ஷானல் டியோ. இவருமே ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் கைடன்ஸ் அண்ட் தெலுங்கு டயலாக் அபுரி ரவி, ஹிந்தி டயலாக் யாஷ் ஈஸ்வரி. அதான் சைமல்டேனியஸாக தான் போயிருக்கணும் ஷூட்டிங். ஓகே, டிஓபி தனுஷ் பாஸ்கர், மியூசிக் பீம்ஸ் சிசிரியோலியோ. ஓகே, ஃபஸ்ட்டு தெலுங்கு வெர்ஷன் பார்த்துடலாம் கிளிம்ஸ், அதுக்கப்புறம் ஹிந்தி வெர்ஷன் போயிடலாம். மேஜர் குடாச்சாரி ఎవరు? జూలియట్. செம்ம ஷாட்டுங்க அது. మామూలు విషయం కాదు. రన్ ఠాకూర్ தானே வந்துச்சு. అందరూ నేను మోసం చేసినారు. సబ్టైటిల్ వేలే కట్టదు కానీ నేను నిన్ను మోసం చేయడానికి రాలేదు. హై షాట్ సూపర్ இருக்கு. தினே அம்மா எல்லாரோட நேம் மோஷன் போஸ்டரா இதுக்குள்ளே வச்சிட்டாங்க. எக்ஸ்மாஸ் அதான் வழக்கமான சப்டைட்டில் வேலையை கட்டுருச்சு. ஆனால் அதான் ஆட்டோ ஜெனரேட்டர் கூட இல்லை, இங்கிலீஷ் தான் போட்டுருந்துச்சு. அப்புறம் ஏன் அப்படி பண்ணுன்னு தெரில. நல்லா இருங்க. அதான் இவர் ஏதோ ஒரு திருடன் நினைக்கிறேன், டெக்காய்ட்னா அதான். ஸோ நம்ம தான் போகுது. மிருணால் அண்ட் 2 பேரும் சேர்ந்து எதுவும் பண்ண போகிறாங்களா, இல்லை இவரை மட்டும் தான் அப்படி காமிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ரன் தாக்கூர் தானே வந்துச்சு, அப்படிதான் தெரிஞ்சு டக்குன்னு நேம் வந்து கட் பண்ணி காமிக்கிறாங்க. அது வேறு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேர் வருது. அதுவும் ஒரு இடையில ஒரு ஸ்லாஷ் மாதிரி போயிட்டு நல்லா இருந்துச்சு அந்த இது பார்க்கும்போது, அந்த எஃபெக்ட்லாம் பண்ணும்போது. ஓகே, எந்த மாதிரின்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு திருடுறது ராபரி அந்த மாதிரி தான் ஒரு ஹெய்ஸ்ட் மூவியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஏஸ் ட்ரெய்லர் கூட பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே ஒரு ஹெய்ஸ்ட் மூவி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கேஷ்னோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ராபரி பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அதே தான் இங்கேயும் வருது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஹெய்ஸ்ட்னு காமிக்கல. இந்த சாவி மாதிரி வச்சுருந்தார் தானே, சாவி தான் நினைக்கிறேன், கீ மாதிரி இருந்துச்சு. திருடங்கையிலே சாவியா அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை அப்படியே கொண்டு வர மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது பழமொழி தமிழில் இருக்கும், ஒருவேளை தெலுங்கு அந்த சைட்லாம் அதே பழமொழி அவங்க லாங்குவேஜில் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதை பார்க்கும்போது. நம்ம ஹிந்தி வருஷமே பார்க்கலாம், அதில் ஏதாச்சும் சப்டைட்டில் ஒழுங்காக அவர் தான் பார்க்குறேன், பார்க்கலாம். லாஸ்ட் ஆனது கிருஷ்ணா ஜூலியட். செம்ம ஷாட்டுங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. இவர் தானா? இவர் தான் பெட்ரை பண்ணதா? அப்பாவா இருப்பாரோ? कोई नहीं बचेगा, बचेगी तो सिर्फ तेरी बर्बादी. इसकी माँ की தான் இவரை அது வேலையை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் அங்கேயே மாட்டிக்கிச்சு போல. இவரை ஜெயிலுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ எதுவும் கூட்டிகிட்டு போகிற வழியில் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாக்அப்லேருந்து அவரே தப்பிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான்.
அந்த ஷாட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த அதுவும் மிருணால் தாக்கூர் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மற்றதை விட. ஒருவேளை ஃபாதராக இருப்பார் அனுராக், அவர் தான் பெட்ரே பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. நல்லா இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளிம்ஸ் தான். இன்னும் டீசர்ட் ட்ரெய்லர் நிறையா வரும். நிறையா தெலுங்கு சினிமா நிறையா சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. பெடி அதோட கிளிம்ஸுமே பார்த்தோம், ராம் சரணோடு செம்மையாக இருந்துச்சு. பார்க்கலாம் என்ன வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்றா வரட்டும், தமிழாக இருந்தானே ஹிந்தியாக இருந்தானே தெலுங்காக இருந்தானே எதாக இருந்தானே எல்லாம் படம் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் மரன்.